தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். விஜய் கையில் ஆட்சி, குரங்கு கையில் கொடுத்த பூமாலை என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். தமிழக வெற்றி கழக 2வது மாநில மாநாடு நேற்றைய தினம் மதுரையில் நடைபெற்றது. வருகிற சட்டசபை தேர்தலில் திமுகவுக்கும் டிவிகேவுக்கும் இடையேதான் போட்டி. திமுகவை 2026 விரட்டுவோம் என்று சபதம் எடுத்தார் விஜய். அவர் வருங்கால தமிழக முதல்வர் என்று தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள். 2026 விஜய் தான் முதலமைச்சர் என்று கூறி வருகிறார்கள். ஆனால் விஜய் வீட்டை விட்டு வெளியே வருகிற மாதிரி தெரியவில்லை. இந்த சூழ்நிலையில் விஜய் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆனால் விஜய் கையில் ஆட்சி கொடுத்தால் எப்படி இருக்கும் என்பது தமிழக வெற்றி கழக மாநாடே ஒரு சாட்சி. தமிழக வெற்றி கழக மாநாட்டிற்கு வந்த தொண்டர்கள் சுங்கச்சாவடியில் அந்த கேட்டை உடைத்து கொண்டு அத்துமீறி பயணித்துள்ளார்கள். இது மிகவும் கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். சுங்கச்சாவடியில் சுங்க கட்டணம் கட்டிட்டு தான் போகணும். அதை கேட் போடுறாங்க. அதை கேட்டை இடிச்சிட்டு கம்பியெல்லாம் நெளிச்சிட்டு இவங்க போகிறாங்க. அடுத்ததாக அந்த மாநாடு நடைபெறுது. அந்த மாநாடு முடிச்சு கிளம்பும்போது பார்த்திங்கன்னா அந்த குடிநீர் தண்ணி பாட்டில், அந்த தண்ணி பாட்டில் பூரா ஆளுக்கு ஒரு பாக்கெட்டை தூக்கிட்டு ஓடுறாங்க. அதாவது மாநாடு முடிஞ்ச உடனே மிச்சம் இருந்த தண்ணி பாட்டில், குடிநீர் பாட்டில் பூரா ஆளுக்கு ஒரு 20 பாட்டில் 30 பாட்டில் அடைச்சி வச்சுருக்காங்க. அதை இப்போ அந்த பேக்கை தூக்கிட்டு அப்படியே ஓடுறாங்க. குடிநீர் கேனை தூக்கிட்டு ஓடுறாங்க. ஏதோ பார்க்காததை பார்த்த மாதிரி தூக்கிட்டு ஓடுறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மாநாட்டில் நாற்காலிகளை பூரா அடித்து உடச்சிருக்காங்க. 40 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நாற்காலிகள் உடைக்கப்பட்டதாக ஒப்பந்ததாரர் வேதனை தெரிவிச்சிருக்காப்புல. ஏற்கனவே விக்கிரவாண்டி மாநாட்டில் இந்த நாற்காலிகள் சேதப்படுத்தினால தான் தமிழ்நாட்டில் நடக்கிற இந்த மாநாட்டில் தமிழக ஒப்பந்ததாரர்கள் நாற்காலி வழங்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க. கேரளாவிலேருந்து நாற்காலிகள் இறக்குமதி பண்ணியிருக்காங்க. ஆனால் கொஞ்சம் பேர் தமிழ்நாட்டை சார்ந்தவங்க நாற்காலிகள் கொடுத்துருக்காங்க. 40 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நாற்காலிகள் அடித்து நொறுக்கப்பட்டதாக அந்த ஒப்பந்ததாரர் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார். இது ரொம்ப ஒரு வேதனையான விஷயம். இந்த தொண்டர்கள் பார்த்திங்கன்னா அந்த பார்க்கிங் பகுதியில் சரக்கு அடிச்சுட்டு அந்த பாட்டிலெலாம் போட்டிருக்காங்க. பக்கத்தில் இருக்க பாரப்பத்தியில் இருக்கிற அந்த டாஸ்மாக் கடைகளை பூரா தொண்டர்கள் சூழ்றாங்க. போலீஸ் லத்தி சார்ஜ் பண்ணுது, ஓட்டுறாங்க. இந்த தொண்டர்கள் பார்த்திங்கன்னா அதை கீழே விரிச்சிருக்காங்க. பச்சை கலரில் சேலை விரிச்சிருக்காங்க. வெயில் தாங்காமல் அந்த சேலையை பூரா காலுக்கு கீழ்ச்சி தலைக்கு பொத்திக்கிட்டாங்க வெயிலுக்கு. அந்த தொண்டர்களுடைய செயல்பாடுகளை தெரிஞ்சு தான் அந்த தடுப்பு வேலிகள்லாம் கிரீஸ் தடவிருக்காங்க. அந்த கிரீஸ் தடவுன தடுப்பு வேலியையும் ஏறி குளிச்சுட்டு அத்துமீறி இந்த தொண்டர்கள் பண்ணுறாங்க. இந்த தொண்டர்கள் பார்த்திங்கன்னா வரும்போது பேருந்துகள் மேலே ஏறி டாப்பில் நின்றுக்கிட்டு ஆடிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு பொதுமக்களை அச்சுறுத்திக்கிட்டு இவங்க வர்றாங்க. இன்றைக்கி தமிழக வெற்றி கழக மாநாட்டில் தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் ஒழுங்கினமாக நடந்துக்கிட்டாங்க. அந்த மாநாட்டில் சரக்கு அடிக்கிறாங்க, நாற்காலிகளை சேதப்படுத்துகிறாங்க. அந்த ஒயின் ஷாப்பில் பார்த்திங்கன்னா கூடிக்கிட்டு கரைச்சல் பண்ணுறாங்க. போலீஸ் லத்தி சார்ஜ் பண்ணுது. அந்த தடுப்புகளை அத்துமீறி தாவி குதிக்கிறாங்க. இது எதுக்கு சாட்சின்னு சொல்லி கேட்டால், விஜய் கையில் ஆட்சியை கொடுத்தோம்னா குரங்கு கையில் கொடுத்த பூமாலை மாதிரி இருக்கும். அது இந்த மாநாடு தான் சாட்சி. தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் இந்த மாநாட்டில் நடந்து கொண்ட செயல் தான் சாட்சி. தமிழ்நாட்டை விஜய் கையில் ஒப்படைச்சோம்னா குரங்கு கையில் கொடுத்த பூமாலை மாதிரி தான் கண்டிப்பாக இருக்கும். இன்றைக்கி விஜய் கட்சியினரே நிறைய திருட்டு, ஊழல், விபச்சார விடுதி நடத்துகிறாங்க. பாலியல் பிரச்சனையில் சிக்கிறாங்க. பல பிரச்சனைகளை சிக்கிட்டு இருக்காங்க. இவங்களை நம்பி தமிழ்நாட்டு மக்கள் ஆட்சியை கொடுத்தோம்னா அது கண்டிப்பாக குரங்கு கையில் கொடுத்த பூமாலை மாதிரி தான் இருக்கும். இதில் எந்தவித மாற்று கருத்துக்கும் இடம் கிடையாது. ஆக தமிழக மக்கள் வருகிற சட்டசபை தேர்தலில் ஆட்சியை யார் கையில் கொடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா யோசித்து முடிவு பண்ணுங்கள். விஜய் கையில் கொடுத்தீங்கன்னா குரங்கு கையில் கொடுத்த பூமாலை மாதிரி ஆகும். திமுக கையில் கொடுத்தோம்னா அவங்க ஏற்கனவே சுடுகாடு ஆக்கிட்டாங்க, இன்னும் நாசமாக்கிடுவாங்க. அதிமுக கையில் கொடுத்தீங்கன்னா அது சொல்ல வேணாம், அதுவும் ஒரு கொள்ளை கூட்டம், ஊழல் குளத்தில் ஊறின மட்டை தான். ஆக இன்றைக்கி தமிழ் மக்களுக்காக, தமிழ் நாட்டுக்காக, தமிழ் இனத்துக்காக, தமிழ் மொழிக்காக, தமிழ் நிலத்துக்காக குரல் கொடுக்கிற செந்தமிழர் சீமான் இருக்காப்புல. அவருக்கு ஒரு முறை வாய்ப்பளிங்க. தமிழ்நாட்டை அடிப்படை மாற்றம் செய்து நல்ல வளர்ச்சியான ஒரு பாதையை நோக்கி முன்னேற்றத்துக்கு சீமான் நடத்தி செல்வார்.
விஜய் கையில் ஆட்சியை கொடுத்தீங்கன்னா அது குரங்கு கையில் கொடுத்த பூமாலை தான்.